வணக்கம். நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் இந்த செய்தியை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மூக்குத்தி பார்த்திங்களா, இந்த மூக்குத்தி என்னுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய இளைய மகள் அபர்ணா வாங்கி கொடுத்தது. எனக்கு பெருசாக மூக்குத்தி போட பிடிக்கும், புரிஞ்சுதா? அப்புறம் இந்த மோதிரம் என்னுடைய மகன் வயிற்று பேரன் எனக்காக வாங்கி கொடுத்தது. ஏன்னா 75th இயர் இல்லையா, அதனால் குழந்தைகள் வேறு விதமாக செலிப்ரேட் பண்ணாங்க. அப்புறம் இதுவும் பிடிக்கும். நான் பெரிய பெரிய மோதிரம், பெரிய பெரிய மூக்குத்தி, பெரிய பெரிய தோடு, கையில் விதவிதமான வளையல், ரிஸ்லெட் அப்படிலாம் போடுற ஆள். எனக்கு நகை பைத்தியம். இத்தனை வயசானாலும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ரொம்ப விரும்புவேன், புரிஞ்சுதான்? அதே மாதிரி பிரபஞ்சம் என்னை அப்படியே வைத்திருக்கிறது, சந்தோஷமாக எனக்கு தேவைப்பட்ட விஷயங்களை கொடுத்து. இதோ பாருங்கள், இது என்னுடைய பெரிய பெண் எனக்கு ரிஸ்லெட் வாங்கி கொடுத்தாங்க. பச்சைக்கல், ஏன்னா எல்லாம் பேசி வச்சுட்டு பச்சைக்கல்லாவே வாங்கி கொடுத்துட்டாங்க. பெரிய பெண் பேர் வேளாங்கண்ணி, அவங்க கொடுத்தாங்க. சந்தோஷமான வாழ்க்கை. என் குழந்தைகள் எல்லாருமே 3 பேருமே மிக அன்பானவர்கள். வீட்டுக்கு வந்த மருமகளும் மிகவும் அன்பு காண்பிப்பார்கள். அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க எல்லாருமே, புரிஞ்சுதான்? இதுதான் என்னுடைய வாழ்க்கை, பர்சனல் சைடு. நிறைய பேர் என்ன யோசனை பண்ணுறாங்கன்னா, நான் என்ன தான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும், நான் என்ன தான் அஃபர்மேஷன் எழுதினாலும் எனக்கு இது நடக்கலை. நேற்று முத்து செல்வி அப்படின்னு ஒரு பெண்மணி என்கிட்ட பேசி, அவங்க குழந்தைக்கு கால் கொஞ்சம் வீக்காக இருக்குது, நடக்கலை. அவங்க சொல்கிறாங்க, நான் மேனிஃபெஸ்டேஷன் எழுதுவேன், அப்புறம் அஃபர்மேஷன் எழுதுவேன், ஆனால் திடீர்னு நான் மாற்றிப்பேன். சில நாள் நான் எழுதவே மாட்டேன். பக்கத்து வீட்டில் இருக்க நர்ஸை சொன்னாங்க, உன் குழந்தை கால் விளங்காது அப்படின்னு. இன்னொருத்தர் சொன்னாங்க இது, ஆனால் நான் போக மாட்டேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது நான் திரும்பியும் எழுத மாட்டேன். நீங்கள் நம்பணும், பிரபஞ்சத்தை நம்பினாத்தான் இது நடக்கும். பிரபஞ்சம் மாத்திரம் இல்லை, உங்களை நீங்கள் நம்பணும். நம்பிக்கை மாத்திரம்தான். ஹோப் அலோன், எனக்கு இது நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாதான் அது நடக்கும். பிரபஞ்சத்தின் சக்தி மிக மிக அபரிமிதமானது, ஆனால் ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையானது. எளிமையான விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து கிடச்சிரும். வாழ்க்கையை நீங்கள் எளிமையாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது எளிமையாகவே நடந்துவிடும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன அலைவரிசை, அந்த சின்ன சந்தோஷம் அலையாக அப்படி ரவுண்டாக போய் நல்லது உங்களுக்கு நடக்கும். இந்த உலகம் இருக்கிற அத்தனை பொருளும் உங்களுக்கு உரிய பொருள், யாராலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு சேர வேண்டியது சேரும். யாரும் இதை தடுக்க இயலவே இயலாது. உங்களுக்கு என்று விதிக்கப்பட்ட விஷயம் வரும். ஆனால் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறது உங்கள் கையில் தான் இருக்க ஒழிய, உங்கள் நினைப்பில் தான் இருக்க ஒழிய, உங்கள் எண்ணங்களில் தான் இருக்க ஒழிய, உங்கள் சந்தோஷத்தில் தான் இருக்க ஒழிய, உங்களுடைய நன்றி அறிதல் தான் இருக்க ஒழிய, தானாக அது வர்றதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. முக்கியமாக இதை பாருங்களேன். இந்த வீடியோவையோ இது போல் பல பிரபஞ்சத்தை பற்றிய வீடியோவோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது பிரபஞ்சத்தோட ஆக்ஞை, அதாவது ஆர்டர். பிரபஞ்சம் உங்களை பார்க்க செய்கிறது என்றாலே உங்களுக்கு இது நடந்துவிடும். இந்த காரியம் உங்களுக்கு நடக்கும், நல்லது நடக்கும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். இல்லாட்டி நீங்கள் இதை பார்த்துக்க மாட்டீங்க. இந்த காணொளியை காண்பதும் அதுபோல் சில டைம் செய்ய முயற்சிப்பதும் நீங்கள் பிரபஞ்சத்தால் இடப்பட்ட கட்டையினால் சூழ்நிலை. நான் எப்படி திடீர்னு இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே வந்தேன்? இத்தனை நாள் சாமி கோவில் அப்படின்றவன் கடந்த 4 வருடமாக இந்த பிரபஞ்சத்தை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணேன். எப்படி நான் திரும்பியும் அதை வெளியில் கொண்டு உங்கள் எல்லாருக்கும் சொன்னேன். இதெல்லாம் பிரபஞ்சத்தோட உத்தரவு. அந்த உத்தரவின் பேரில் தான் இதெல்லாம் எனக்கும் நடக்குது, உங்களுக்கும் நடக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். புலம்பல்களோடு அல்ல, பொறுமையாக இது நமக்கு நடந்துடும் அப்படின்னு பெருமையாக நீங்கள்
காத்திருக்க வேண்டும். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும் நீங்கள் நம்பினீங்கன்னா இந்த நிமிஷமே அது நடக்கலாம். உங்களுடையதாக அது மாறலாம். சந்தோஷம் வருவதற்கு ஒரு மணித்துளியின், ஒரு வினாடி துளியின் கொஞ்சம் ஒரு ஆட்டம் அளவுக்கு, கடுகளை விட குறைவான அளவு சந்தர்ப்பங்கள் உண்டு. அந்த சந்தர்ப்பங்கள் அந்த செகண்ட் அப்படி நடந்துடும் சில விஷயங்கள். எனக்கு நடந்த விஷயம், மாதம் நான் வந்து 31 ரொம்ப தவிச்சு போயிட்டேன். பேங்க் இஎம்ஐலாம் கட்டணும், பல லட்சக்கணக்கான பணம். திடீர்னு யோசனை பண்ணிவிட்டு யாரோ ஒருத்தர் வந்தாங்க இந்த மாதமும், என்கிட்ட காசு இருக்கேன், நீங்கள் வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு கொடுங்க, எனக்கு வட்டியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என் கையில் இருந்தால் நான் செலவிச்சிடுறேன், உங்கள்கிட்ட இருந்தால் பேங்க் மாதிரி திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு எனக்கு அக்கௌண்ட்டில் ஒரு 8 லட்ச ரூபா போட்டு கொடுத்தாங்க. எப்படி நடக்குது இது? நான் உடனே கட்ட வேண்டிய இஎம்ஐ எல்லாம் கட்டிட்டு, இன்னும் பாக்கி இருக்குது இருந்தாலும் கட்டிட்டு, இப்படியே வர வேண்டிய பணம், எதிர்பார்த்த பணம்லாம் வரல. ஆனால் எங்கேயுமே எதிர்பார்க்காம, ஆனால் அசாத்திய நம்பிக்கை எனக்கு. எப்போவுமே என்னோடய விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும். நான் பிரபஞ்சத்தோட வேலை சொல்லணும், நான் உங்களுக்கு சாட்சி சொல்லணும்னா அது எனக்கு நடத்தி தானே கொடுக்கணும். நான் சாட்சி சொன்னால் தானே நீங்கள் நம்புவீங்க, நீங்கள் நம்பினா தானே பிரபஞ்சத்தை எல்லாரும் நாடுவீங்க. அதனால தான் நான் அதிக நம்பிக்கையோடு புலம்பல் இல்லாமல் காத்திருங்கள் என்று சொல்கிறேன். இதுக்கு சில விஷயங்கள் செய்யணும். புத்தர் சொல்கிறார், மனம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம், மனதை நல்லபடியாக வைத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். பகவத்கீதையில் நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே நீ மாறிவிடுவாய் என்று பகவத்கீதை சொல்கிறது. அதே போல் பைபிள் ப்ராவர்ப்ஸ்னு ஒன்று இருக்குது பைபிளில். அதில் என்ன சொல்லுதுன்னா, மனிதன் ஆழ்ந்த மனநிலையில் எது நினைக்கிறானோ அது அலைவரிசையாக சென்று பிரபஞ்சத்தை அடைகிறது என்று சொல்கிறார். அதே போல் நம்ம வாழ்க்கை பிரபஞ்சம் சில நியதி வைத்திருக்கிறது நம்மை அறியாமல். இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த விஷயம் ஒன்று நடந்தது அப்படின்னு என்னை அறியாமல் மனசு துள்ளி குதிச்சுது, சந்தோஷப்பட்டது. அந்த சந்தோஷம்தான் நன்றி. கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம். ஒரு புக்கு மாத்திரம் வச்சுக்கிட்டு தினம் நன்றி அப்படின்னு சொல்லி எழுதுங்க. எதற்கெல்லாம் நன்றி? சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நன்றி, என் கணவர் நன்றாக இருப்பதுக்கு நன்றி, என் மனைவி அன்புடன் இருப்பதற்கு நன்றி, என் குழந்தை நன்றாக இருப்பது, அவனுக்கு பரிசு கிடைத்தன, என்னை சுற்றியுள்ள நண்பர்கள், என்னெல்லாம் விஷயம் இருக்குது, மூச்சு விடுறதுக்கு நன்றி. அப்படி நன்றி சொல்லி 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 ஒரு பேஜை நிரப்புங்களேன். என்னெல்லாம் நன்றி சொல்லலாம். என் செடி பூத்து இருக்கிறது, அழகான ரோசா பூ பூத்து இருக்கிறது, அதற்கு நன்றி. என் கிளி வந்து சாப்பிட்டது, அதற்கு நன்றி. எங்கள் சமையல்காரமாக நேற்று அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு லஞ்சு சமைச்சாங்க. என்ன சமைச்சாங்க? சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, கறி. அது தவிர பால் கொழுக்கட்டை, அப்பம், முறுக்கு, சீடை, வெள்ளை சீடை, அது தவிர வடை, சாமிக்கு வந்து கடலை பருப்பு வடை, நம்ம மனுஷனுக்கு உளுந்த வடை, இப்படி ஒரு வெரைட்டியான ஃபுட் சமைச்சு கொடுத்தாங்க. நான் இம்மீடியட்டாக நைட்டு உட்காந்து என்ன எழுதினேன், இந்த உணவுக்கு நன்றி, எனக்கு வேலை செய்யும் என் துர்காவுக்கு நன்றி, துர்கா வாழ்க வளமுடன். இவ்வளோதாங்க சிம்பிள். இந்த நன்றி அறிதலை நீங்கள் சொல்லிகிட்டே வந்தால் நீங்கள் நினைக்கிறது அத்தனையும் நடக்கும். அதுதாங்க. ரொம்ப லாங்காக இருந்தால் அப்லோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.